ஆண்டவரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமையான வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்த உங்களை ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை, அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், வர்த்திக்க பண்ணுவேன், குறுகி போவதில்லை, மகிமைப்படுத்துவேன், சிறுமைப்படுவதில்லை. வர்த்திக்க பண்ணுவேன் அப்படி என்று சொன்னால் விருத்தி அடைய செய்வேன் என்று பொருள். இல்லையா சொல்லலாமா? ஆண்டவர் உங்களை விருத்தி அடைய செய்வார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு விருத்தி அடைவாய், விருத்தி அடைவாய் என்கிறதான தலைப்பின் கீழே இந்த நாளில் செய்தி. இந்த 19ஆம் வசனத்திலே வர்த்திக்க பண்ணுவேன், குறுகி போவதில்லை, மகிமைப்படுத்துவேன், சிறுமைப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் விருத்தி அடைய நம்மளை செய்யும் போது அங்கே குறுகி போவதில்லையாம். அநேகரிடத்தில் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? பொதுவா உலகத்துல, ஐயா ஒரு ஜான் ஏறினா ஒரு முளை சறுக்கிறதையான்னு சொல்லுவாங்க. ஆமா, புரிகிறதா உங்களுக்கு? ஒரு மேடு ஏறி போறீங்க, மழை நேரத்தில் தெரியும் வழுக்கிற இடம், ஒரு ஜான் ஏறினா எவ்வளவு பின்னாடி வந்துடுதான். ஆமா, சோத்திரம். இப்படிதான் அநேகருடைய வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ விருத்தி அடைவாய், நீ உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், நீ குறுகி போவதில்லை, குறுகி போக விட மாட்டேன். இல்லையா சொல்லலாமா? ஆமென். மகிமைப்படுத்துவேன், சிறுமைப்படுத்த மாட்டேன், சிறுமைப்படுவதில்லை. ஆமா, சிறுமைப்படுத்துறது ஆண்டவருடைய வேலை இல்லை, குறுகி போக வைக்கிறது ஆண்டவருடைய வேலை இல்லை. ஆண்டவருடைய வேலை என்னன்னா வர்த்திக்க பண்றது, மகிமைப்படுத்துகிறது. ஆனால் பின்னால் ஒருத்தன் இருக்கிறான், நமக்கு பின்னால, நமக்கு எதிராளி யாரு? சைத்தான். ஆமா, சாத்தான். அவன் என்ன பண்ணுவான்? நம்ம முன்னேறது அவனுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு வழியில் அவன் முன்னேறினா பின்னால இழுத்துருவான். ஆமா, சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சம்பாதிச்சா 2000 ரூபா செலவாகுது. இப்படிதான் நடக்குது. கொஞ்சம் தலை தூக்கணும்னா, மகிமைப்பட்டோம்னா பின்னால என்ன ஆயிடுறது? சிறுமைப்பட்டு போகுது கொஞ்ச நேரத்துக்குள்ளால. சோதரம். ஆமா, அதனால ஆண்டவர் உங்களை இனிமேல் என்ன பண்ணுவாராம்? விருத்தி அடைய செய்வார், மகிமைப்படும்படியாக செய்வார். அடுத்தது நமக்கு வேண்டாம், அடுத்தது நமக்கு வேண்டாம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, ஆண்டவரே என்னை நீர் விருத்தி அடைய செய்யும், என்னை மகிமைப்படுத்தும் அப்படின்னு கேளுங்க. ஆமா, ஆண்டவர் நிச்சயமாக காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் பெரியவர். சோதரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். நான் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கும் போதே ஏன் அவன் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி அதுக்கும் ஆன்சரை நான் கொடுப்பேன். கர்த்தருக்கு சோதரம். இதே வசனத்தில் என்ன சொல்லுகிறது? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே இருந்தார் என்று சொல்லுது. நாம் அங்கே நாளுக்கு நாள், டே பை டே அவன் என்ன பண்ணான்? அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போறான் அவனுடைய வாழ்க்கையில. ஏனென்றால் சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். சோதரம்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுற இடத்துல எல்லாம் அங்கே போராட்டங்கள் இருக்கிறது. அந்த போராட்டத்திலே ஜெயம் என்றவர்களுக்கு தான், சூழ்நிலைகளுக்கு தான் அது எழுதப்படும். எனவே தாவீதுக்கு வந்த போராட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல. எனவே அங்கே யார் இருக்கிறார் என்றால், அங்கே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அவர் அவனுக்கு வந்த அத்தனை யுத்தத்தையும், அவனுக்கு விரோதமாக வந்த எல்லா தீய சக்திகளையும் முறியடித்து அவர் யுத்த வீரனாக நின்று ஜெயம் கொடுத்த ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நாளுக்கு நாள் விருத்தடைய வேண்டுமானால் யார் இருக்கணும்? ஆமா, என் மாமன் இருக்கிறான், மச்சான் இருக்கிறான், அண்ணன் இருக்கிறான், அப்படி இருக்கிறான், வசதியா இருக்கிறான், அதை பண்றான், இதை பண்றான் எல்லாம் சொல்லாதுங்க. அவன் எல்லாம் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு 5 பைசா பிரயோஜனம் இருக்காது. ஆனால் யார் இருக்கணும் உங்க கூட? சேனைகள் தேவனாகிய கர்த்தர். அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம். பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அவர். புரிகிறதா உங்களுக்கு? சோதரம், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்துட்டு வந்தீங்கன்னா அங்க என்ன நடக்குது பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதல் நாள் ஆயிற்று. இப்போ இந்த 1ஆம் வசனம் 3ஆம் வசனம் என்ன ஆகுது? ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுள். அது வரைக்கும் என்னதான் இருந்தது? இருட்டு தான் இருந்தது. வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னா வெளிச்சம் ஆயிடுச்சு. இப்ப வெளிச்சம் நல்லதுன்னு கண்டு வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்து வெளிச்சத்துக்கு பகல் என்று சொன்னார், இருளுக்கு இரவு என்று சொன்னார். புரிகிறதா? முதலாம் நாள் ஆயிற்று. அதே மாதிரி சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம விடிய காலமும் சாயங்காலம் ஆனாதான் முதல் நாள்னு சொல்றோம். யூதர்களுடைய முறைமையின்படி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். அதான் அவங்களுக்கு அதுதான் கணக்கு. புரிகிறதா? அதனால அதற்கு ஆயத்த நாள் என்று சொல்லுவாங்க. ஓய்வு நாளுக்கு முந்தின ஆயத்த நாள் என்று சொல்லுவாங்க. அப்போதுலேருந்து அவங்க வேலைக்கு 6 மணிக்கு மேல் வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ அது ஓய்வு நாள் அவங்களுக்கு ஆயிரும். சரி, இப்போ தேவன் என்ன பண்ணுகிறார்? இப்ப அடுத்தது பாருங்க, 8ஆம் வசனம் வாசிங்க. வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடிய காலம் ஆகி 2ஆம் நாள் ஆயிடுச்சு. இப்போ சாயங்காலம் விடிய காலம். காலம் பகலுக்கு என்ன, பகல்ல என்ன இருக்கும்னு சொன்னாரு? வெளிச்சம் இருக்கும். நல்லா வேதத்தை நல்லா கவனிச்சு படிக்கணும். இரவுல என்ன இருக்கும்? இருள். சூரியன் மறைஞ்சதுனால இருள் வரல. அந்த சூரியனே படைக்கப்பட்டது எத்தனாவது வசனத்துல படைக்கப்படுது பாருங்க? 14ஆம் வசனத்துல படைக்கப்படுது. 4ஆவது நாள் தான் என்ன படைக்கப்படுது? அதற்கு முன்னதாகவே சாயங்காலம் விடிய காலமாகி முதலாம் நாள் ஆயிடுச்சு. பகல்ல வெளிச்சம் இருக்கிறது, இரவுல இருள் இருக்கிறது. புரிகிறதா உங்களுக்கு? இப்போ நான் 14ஆம் வசனம் வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக கடவுது என்றால் அவைகள் அடையாளங்களும் காலங்களும் நாட்களை வருஷங்களையும் குறிக்கிறதாயும் இருக்க கடவுது என்றால் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி. புரியுறதா? இப்ப சூரியனும் சந்திரனும் படைக்கப்பட்டதுனாலே, சூரியன் படைக்கப்பட்டதுனால பூமி வெளிச்சம் ஆகாது. சூரியனை எதுக்கு படைத்தார்? கால அடையாளங்களுக்காக, காலங்கள் கணக்கிடுவதற்காக. இப்பொழுது சூரியன் என்ன பண்ணுகிறதாம்? பிரகாசம் வருகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆனா வெளிச்சம் ஏற்கனவே இருக்கு. இந்த சூரியன் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுது? அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்குது, பிரகாசமா இருக்கு. அப்போ சூரியனாலே
பகல் கிடையாது. புரிகிறதா உங்களுக்கு? பகல் வெளிச்சத்துக்கு என்னன்னு போட்டார் பேரு? பகல்னு போட்டார். முதல்ல ஆதியாகமத்தை ஒழுங்கா கற்றுக்கிடுங்க. ஆதியாகமம் ஒழுங்கா தெரியாமலே நான் வேதத்தை படிச்சு முடிச்சுட்டேன்னு சொல்றாங்க நிறைய பேர். ஆமா, ஆதியாகமத்தில் எப்படி? சூரியனால உங்களுக்கு வெளிச்சம் வரல, ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்தார். புரிகிறதா உங்களுக்கு? முதலாம் நாள் சாயங்காலம் விடிய காலம் ஆயிடுச்சு, 2ஆம் நாள் ஆயிடுச்சு, 3ஆம் நாள் ஆயிடுச்சு, 4ஆம் நாள் தான் என்ன வந்தது? சூரியனையும் சந்திரனையும் படைத்த நாள். அதனாலதான் ஏசாயா 60ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? 19ஆம் வசனம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகுது. அப்படியானால் உங்களுக்கு ஆண்டவரே சூரியனாயிருக்கிறார், நீதியின் சூரியன். உலக மக்கள் என்ன நினைக்கிறாங்க? சூரியன் உதைக்கிறதுனால தான் பகல் வருதுன்னு. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் பகல்ல வெளிச்சத்தை கட்டளையிட்டு வெளிச்சம், இருளுக்கு இரவு என்று சொன்னார், வெளிச்சத்துக்கு பகல் என்று சொன்னார். பகல் இரவு சூரியன் உற்பத்தி ஆவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் வைத்திருந்தவர் என்பது. நான் என்ன இதை சொல்லுவேன் என்றால், நான் இந்த வெளிப்பாடை ஆண்டவர் கொடுக்கும் போதே எனக்கு அழுகையா வந்தது. ஏனென்றால் என் தேவன் எவ்வளவு பெரியவர். நமக்கு நன்மை உண்டாகிறது சூரியனாலேயோ சந்திரனாலே அல்ல, இந்த உலகத்தினால அல்ல, உலக மக்களினால அல்ல. யோசேப்பு கண்ட சொப்பனத்துக்கு தகப்பன் தாய் என்ன சொன்னாங்க? சூரியனும் சந்திரனும் சொன்னதுக்கு தகப்பனும் தாயும் உன்னை வணங்கி நிற்பார்கள். தகப்பனுடைய சுதந்திரம் அல்ல, தகப்பனுடைய சுதந்திரம் அல்ல, அம்மா அப்பா சொத்துனால அல்ல. ஆண்டவரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். எவ்வளவு பாருங்க பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் எதனால வருகிறது? சூரியனால அல்ல, என் ஆண்டவர் கொடுக்கிற வெளிச்சம், ஆண்டவர் கொடுக்கிற வெளிச்சம். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். பூமிக்கு வெளிச்சத்தை கொடுத்த தெய்வம் உன் குடும்பத்தில் இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். எனவே சூரியன் அல்ல, சந்திரன் அல்ல, ஆண்டவர் உலகத்தினே உண்டான உன் சொந்த பந்தங்கள் அல்ல, ஆண்டவர் உனக்கு வெளிச்சமாயிருப்பார். அதனால சொல்கிறார் அங்கே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானே. யாருனாலே விருத்தி அடைந்தான்? சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடு இருந்தார். அந்த சேனைகளின் கர்த்தர் தான் நம்முடைய நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய தேவன், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவருடைய பிரகாசத்தினாலே தான் நாம் இன்றைக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வெளிச்சத்திலே தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் பெரியவராய் கவனமாக இருக்க வேண்டும். எனவே ஆண்டவரை விட்டுக்கூட கூடாது. ஐயோ என் வாழ்க்கையில் இருள் மாறணும்னா அப்போ நான் ஒரு சூரியனை கொண்டு வந்து வைக்கணுமேன்னு சொல்லிட்டு காப்பு கயிறுகளை எல்லாம் கொண்டு கட்டுறாங்க, புனித நீராட போறாங்க, அங்கே போறாங்க இங்கே போறாங்க. இல்லைங்க, இல்லை இல்லை இல்லை, கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனையுடைய தேவனாய் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தை விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த சூழ்நிலையும் நீங்க பார்த்தீங்கன்னால் 26:1 வாசியுங்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். அங்கே ஒரு பெரிய பஞ்சம், கேராருக்கு போனான். இவன் எகிப்துக்கு ஓடி போயிடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் கொள்றான். ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாய், நீ எகிப்துக்கு போகாத, நீ இருக்கிற கேராரிலே இரு அப்படின்னு சொன்னார். அந்த கேரார்ல பயங்கரமான பஞ்சம். ஆனால் அங்கே ஈசாக்கு விதைத்தான்.
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனாலே அந்த வருஷம் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொள்ளக்கூடிய அளவிலே ஆண்டவர் அவனை விருத்தி அடைய செய்தார். ஏன் விருத்தி அடைந்த செய்தார்? அவன் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இருந்தான். அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்ததுனாலே. எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, எந்த ஒரு உலகமும் உலக காரியங்களும் உங்களை ஆசீர்வதிக்காது. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்கும். என்னதான் நீங்க தொழில் செய்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்காவிட்டால் அந்த தொழில் செய்ய முடியாது. ஆதியாகமம் 30:43 வாசியுங்கள். ஆதியாகமம் 30:43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, இங்க யார் புருஷன்? யார் அவரு? யாக்கோபு. மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் எப்படியானா திரளான ஆடுகள், வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள், கழுதைகள் உடையவனானான். ஆமா, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் என்ன பண்ணான்? விருத்தி அடைந்தான். அல்லேலூயா சொல்லலாமா? பாத்தீங்களா? கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். சரி, இங்க யாக்கோபு விருத்தி அடைந்தான். ஏன் விருத்தி அடைந்தான்னு நம்ம நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆனால் ஏன் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி இன்றைக்கு காலமே நான் வேதத்தை தியானிச்சு கொண்டிருக்கும் போது எனக்கு ஒன்று சொன்னார். அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யாக்கோபை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதித்தார்? அவன் விருத்தி அடைந்தான். சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் அல்லவா, யாக்கோபு யாருடைய பையன்? இப்பதான் ஒருத்தர் விதைச்சு 100 மடங்கு பலனை பெற்றாரு. யாரு? ஈசாக்குடைய பையன் ஏசா, யாக்கோபு. இப்ப ஏசாக்கும் யாக்கோவுக்கும் சின்ன மன வருத்தம் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுமே, தகப்பனார் பண்ண வேலை, தாயார் பண்ண வேலை. மூத்த குமாரனை கூப்பிட்டு, நீ வனத்தில் போய் வேட்டையாடி கொண்டு வா, நான் சாப்பிட்டு ஒன்று ஆசீர்வதிக்க போறேன். எப்படி இருக்கு பார்த்தீங்க? இந்த கிழவனுக்கு வயதான பிறகு என்ன கேட்குது? நாக்குக்கு ருசி. வனத்தில் போய் வேட்டையாடி எனக்கு கண்ணு இருள் அடைஞ்சு போச்சு. ஆனால் இவருக்கு என்ன கேட்குது? இப்போ ருசி. அதை சாப்பிட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன்? உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு. இதை கேள்விப்பட்டுட்டே இருந்தா. இதை கேட்டுட்டு இவன் வனத்துக்கு போயிட்டான். வேட்டையாடுறதுக்கு வில்லு தடி எல்லாம் எடுத்துட்டு போயிருப்பான். அம்மாக்காரி நைஸா, ரெபேக்கா நல்ல அம்மா தான். அவங்க அது வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. அது வரைக்கும் தான் நல்லா போயிட்டு இருந்து. இப்போ குடும்பத்துக்கே சூனியம் வச்சுட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இளையமான கூப்பிட்டு, யாக்கோபு நீ தாண்டா கூடார வாசி, நீ தான் குணசாலி, அவன் வேட்டையாடி வனசஞ்சாரி, வாடா ஓடி போய் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வா, நான் சமைச்சு தர்றேன், கொண்டு அப்பனுக்கு வாய்க்கு ருசியாக கொடு. ஆமாம், புருஷனுக்கு என்ன ருசின்னு மனைவிக்கு தான் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி உப்பு புளி உரப்பா போட்டு எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆமென். செய்து அவன் சொல்கிறான், அம்மா எங்கள் அப்பா என்ன தடவி பார்த்தாருன்னா அவனுக்கு உடம்புல ரோம, அவ்வளோதானே, நான் பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறேன். முதல் பியூட்டி பார்லர் அந்த அம்மா தான் வச்சுருந்தாங்க. வாடா அப்படின்னு அந்த ஆட்டு தோலை ரோமம் அழகாக பண்ணி எல்லாம் போட்டு ஏதோ பண்ணி மேக்கப் வேலை எல்லாம் பண்ணி கொண்டு போய் விட்டு. ஆமாம், அந்த ஆளுக்கு என்ன தெரியல, ஈசாக்கு கண்ணு தெரில. அவன் ஒன்று தான், நெய்னா வந்துட்டேன், அப்பா வா என்னடா உனக்கு இவ்வளோ சீக்கிரம் கிடச்சிரு? கர்த்தர் அதை வாய்க்க பண்ணார். யார் வாய்க்க பண்ணாதான்? கர்த்தர். அவங்க அம்மாக்காரி தான் வாய்க்க பண்ணது. அவன் என்ன சொல்கிறான்? யாக்கோபு, கர்த்தர் என்னை வாய்க்க பண்ணார், கிடச்சிது லக்கு. அப்படியா? ஆனால் உன் குரல் என்னமோ குரல் யாக்கோபு போல எல்லாம் இருக்கு. இங்க வா கிட்ட தடவி பார்த்தா ரோமம் இருக்கு. அப்போ அவன் தான். யாரு தான்? ஏசாதான் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அந்த மனுஷன் ஆசீர்வதிச்சிட்டார். இதுதான் குடும்பத்தில் குழப்பமே உண்டாயிடுச்சு. இப்போ இவர் என்ன பண்ணாரு? இதுல இருந்தெல்லாம் வந்தது தாங்க இந்த திருவிளையாடல். அப்பா அம்மா சுத்திட்டு வந்து ஞானப்பழத்தை வாங்கிட்டு ஒருத்தன் ஓடனானே அவன். இப்போ பார்த்தீங்களா, எல்லாம் திருவிளையாடலாம் இங்கேருந்து போனது தான். அதெல்லாம் அவங்க கற்பனை காவியமா சோத்திரம். இப்போ இவர் என்ன பண்றாரு? யாக்கோபு வந்தான் வேட்டையாடி. அவன் என்ன மானு கொண்டு வந்தானோ, என்ன கறி கொண்டு வந்தானோ தெரியாது, முயல் கறியா மான் கறியா அப்படி கொண்டு வந்தான்.
அப்பா நானும் சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். அவர் கூழு காய்ச்சல பயங்கரமான ஆளாச்சல்ல. கூழு அவர் யார்? இவர் தான் காய்ச்சினார். யாரு? யாக்கோ. அவர் கூழு குடிச்சிட்டு விட்டார். சரி, எப்படி அவனும் சமைச்சிருக்கிறான் கொண்டு வந்து. அப்படியா? இப்போ ஒருத்தன் வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டானே, அப்படியா? சரி, எப்படியோ போயிடுச்சு. இவன் என்ன சொன்னான்? ரைட், என் அப்போ ஒரு நாள் மண்டையை போடும்போது உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன். அதனால அப்புறம் ரெபேக்கா கூப்பிட்டுன்னு சொன்னாங்க, மகனே உங்கள் 2 பேரும் ஒன்று அடிச்சுக்கிட்டு சாகிறத நான் பார்க்கறத, நீ என்ன பண்ணு, ஓடி போய் எங்கேயா போய் பிழைச்சிக்க போ. இன்னும் ஜஸ்ட் ஒரு லொக்கேஷனை சொல்லி அனுப்புகிறாங்க. நீ போயிடுவோம், மாமன் வீட்டுக்கு போயிரு. ஆமாம், அங்கே போனான் இவன். இப்போ போகும்போதுதான் இங்கே கதை. இப்போ என்ன நடக்கிறது? என்ன வாசித்து வந்தோமா? இவ்விதமா இந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரன் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானே. அதுக்கு காரணம் என்ன? ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? 29ஆம் வசனம், 28 வாசிங்க. உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை உனக்கு தருவேன் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும். கொஞ்ச நாள் வேலை நடக்குது. என்ன வேலை நடக்குது அங்க? ஆடு மேய்க்கிற வேலை தான். ஆமா, இந்த யாக்கோபு இந்த லாபானின் குமாரத்திகளோடு போய் என்ன பண்ணுவான்? ஆடு மேய்க்க போறான். இப்போ கொஞ்ச நாள் போயிடுச்சு. சரி, இவர் இப்போ சொல்றாரு, லாபான் கூப்பிட்டு, எப்பா இருக்கட்டும், பரவாயில்ல, இப்போ உனக்கு நான் சம்பளம் தரணும், என்ன பண்ணலாம், நீ எவ்வளவு சம்பளம் கேட்கிற அப்படி. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதம், உம்முடைய மந்தையை என்னிடத்திலிருந்து இருந்த விதமும் அறிந்திருக்கிறேன். நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பிறகு உமக்கு இருக்கிறது பெருகி இருக்கிறது. நான் என் குடும்பத்துக்காக இனி சம்பாத்தியம் பண்ணுவது எப்படி என்று சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா 15ஆம் வசனம் வாசிங்க. 29:15 14 வாசிக்கலாம். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சத்துக்கு மாம்சமானவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தை தங்கியிருந்தான். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனா இருப்பதினாலே சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் என்ன, எவ்வளவு கேட்கிறாய் என்று சொல்லன்றான். லாபானுக்கு 2 குமார்த்திகள் இருந்தார்கள். இப்ப என்ன கேட்கிறான் லாபான்? உனக்கு எவ்வளவு சம்பளம் தரணும்பா? நீ சும்மா வேலை செய்ய வேண்டாம், உனக்கு என்ன சம்பளம் வேணும். இப்ப சம்பளத்துக்கு வேலை செய்தா யாரு வேலை செய்யறது? சம்பளத்துக்கு யாக்கோபு சம்பளத்துக்கு ஒரு இடத்துல வேலை செய்தா. யாக்கோபு யாரு? ஒரு வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, அப்படித்தானே? ஆனா இவன் என்ன சொல்றான்? லாபானுக்கு 2 குமார்த்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். யாக்கோபு 18ஆம் வசனம், யாக்கோபு ராகேல் மேல் பிரியமாய்ப்பட்டு உம்முடைய இளைய குமார்த்தியாக ராகேலுக்காக உம்மிடத்துல நான் 7 வருஷம் வேலை செய்யறேன், யா உன் குமாரத்தியை கொடும். நல்லா கவனிங்க, இங்க ஒரு தேவனுடைய ரகசியம் ஒன்று இருக்கிறதுங்க. லாபான் சொல்லுகிறான், நீ என் மந்தைகளை மேய்ப்பதற்கு உனக்கு சம்பளம் எவ்வளவு? அப்படியே லாபானுடைய எண்ணம், நீ எனக்கு வேலைக்காரன். ஆனால் யாக்கோபனுடைய எண்ணம் என்ன என்றால், நான் உனக்கு வேலைக்காரன் இல்லையா, நான் உன் குடும்பத்திலே ஒருத்தனாக மருமகனா நான் வரப்போறேன். ஆமா, அவனுக்கு 2 பொண்ணு. அதனால அதுல ஒரு பொண்ணை கட்டிட்டா அந்த குடும்பத்தில் என்ன ஆயிரம் தான் ஐக்கியம் ஆகிற. அந்த குடும்ப சொத்தும் எனக்கு தான். குடும்பத்தில் பாதி சொத்து யாருக்கு? எனக்கு தான். அப்போ குடும்பத்தோடு குடும்பமாக ஐக்கியமாகிறான் அவன். ஆனால் லாபான் என்ன சொல்கிறான்? நீ என் ஆடுகளை மந்தைகளை மேய்ப்பதற்கு உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்? அவன் வேலைக்காரனா என்றான். ஆனால் இவன் அப்படி அல்ல, இவன் அவனை குடும்பக்காரனாக எண்ணுகிறான், குடும்பத்தோடு. அப்படியானால் இயேசு கிறிஸ்து நீங்கள் யாரு? நாமெல்லாம் அவருக்கு ஊழியக்காரங்க. அந்த திட்டத்தை ஆண்டு மாற்றினார். இப்ப அவருடைய பிள்ளையாகவே நம்ம மாத்திட்டார். அதான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டு அத்தனை மேல் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. ஆமா, யோவான் 15:15 வாசிங்க, அருமையா இருக்கும் பாருங்க.
யோவான் 15:15. நான் உங்களை நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுவதில்லை. ஊழியக்காரன் எஜமான். அங்க பாருங்க, அறிய மாட்டான். நான் உங்களை என்னன்னு சொல்ல போறேன்? ஃப்ரெண்டா நான் பண்ண போறேன். ஆமென். அதை விட ஒருபடி மேல் யாக்கோபு என்ன பண்றாரு? நீர் எஜமான், நான் வேலைக்காரன் இல்லை, நான் உம்முடைய குடும்பத்தோடு ஜாயிண்ட் ஆயிட்டேன். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே ஆண்டவரோடு கூட நீங்கள் ஜாயிண்ட் ஆயிருங்க. ஆமா, ஆண்டவரோடு எப்படி இருக்கணும்? ஜாயிண்டா இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, உங்க பேர் எந்த பேர் இருந்தாலும் தப்பு இல்லைங்க. உங்க பேர் எதுவா இருந்தாலும் தப்பு இல்லை. நம்ம முருகனுக்கு முருகன் தான் பேர். முருகன் என்றால் அழகு என்று பொருள். அது தவறு கிடையாது. நம்முடைய அழகு சொருபர் யாரு? இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை. அப்ப அழகு யாரு? முருகன். யாரு தான்? இயேசுதான். அவர் தான் முருகன். ஆமா. ஆனா அவங்க ஏதோ ஒண்ணுக்கு பேர் வச்சுட்டாங்க அப்படி. அதனால இன்றைக்கு பிரியமானே அநேகர் பேரை என்ன பண்ணிடுறாங்க? சர்ச்சில் வந்தவொடனே ஞானஸ்தானம் எடுத்தோன்னே ஒரு பேரை மாத்திடுறாங்க. முருகன் சொன்னா அது என்ன பேராம்? அது இந்து பேரு. இப்ப நான் என்னவா மாத்துறேன்? நான் ஜோஷுவாவா மாறிடுறேன், நான் டேவிட்டா மாறிடுறேன் அப்படின்னு மாத்திக்கிறாங்க. ஆனா ஸ்கூல் சர்டிபிகேட்ல என்னதான் இருக்கும்? அதை மாற்ற மாட்டாங்க நிறைய பேர். ஏன்னா அரசாங்கம் கொடுக்குற சலுகை. அரசாங்கம் என்ன கொடுக்குதான்? சலுகை. அப்ப நீ அரசாங்க சலுகையில நீ வாழணும்னு இருக்கிறான். ஆண்டவரை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? புரிகிறதா அவங்களுக்கு? ஆமா. அதனால உங்க பிள்ளைங்களுக்கோ உங்களுக்கோ யாராக்காவது சர்டிபிகேட்ல நீங்க அந்த மாதிரி இருப்பீங்கன்னால் அதை போய் மாத்துங்க. ஆமா, மாத்தி நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் கிறிஸ்டியன், ஐ ஆம் கிறிஸ்டியன் சொல்லி பாருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமா இருப்போம், ஆண்டவருக்காக நிற்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு சொல்றான், உன் குடும்பத்தோடு ஒரு ஆள் ஐயான்னா நீ என்ன வேலைக்காரனா வைக்கிற அப்படின்னு. பாத்தீங்களா? போய் பிடிச்சாம பாருங்க. அவன் மாமன் குடும்பத்தில் போய் சேர்ந்து, அதுலயும் மூத்த போன அவனா லேயாள், அவளுக்கு கொஞ்சம் கூச்ச பார்வையான், கண்ணு கொஞ்சம் கூச்ச பார்வை. அதனால இளைவா அழகா இருந்தாலும் அவன் கண்ணுக்கு இவனே போடுறான் சம்பளம். என்னையா உன் பொண்ணை கூடயா 7 வருஷம் வேலை செய்யறேன். அட பாவி, 7 வருஷம் முடிஞ்சிச்சு. ஏமாத்திட்டான். யாரு? மாமன். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்ல. ராத்திரி கொண்டு விட்டு ஏமாத்திட்டான். 7 வருஷம் கூட போய் வந்து ஆடு மேய்ச்சவனுக்கு ஒரு ராத்திரியிலே கண்ணு குருடாகி போச்சு. ஏன்னா அப்பன் கண்ணு குருடா இருந்தப்போ நீ ஏமாத்தினல்ல, நீ உன் கண்ணு திறந்திருக்கும் போதே கடவுள் உன்னை ஏமாத்தினார். ஆனால் அவனை ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தது அவனோடு. அது ஆண்டவரோடு நாம் சரியான உறவுல போயிடணும். நீ ஊழியக்காரனா இருக்கிறியா? ஆண்டவர் தானே நீ ஊழியக்காரன், இனிமே உன்னை சிநேகிதன்னு சொல்றேன். இவன் என்ன சொன்னான்? நான் சிநேகிதன் அல்ல, உன் குடும்பத்தில் ஒருவன். அதனாலதான் ஆண்டவர் மத்தேயுவில நம்மளை அவருடைய பிள்ளையாகவே மாற்றி விட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்தார். ஆமென். வேகமாக ஒரு குறிப்புகளை மட்டும் ஒரு 5 நிமிடத்தில் நான் உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். கொலோசியர் 1:10, எதிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும்? இந்த விருத்தி, இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்ட விருத்தியை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டோடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வேண்டிய விருத்தியை ஆண்டவர் கொடுப்பார். இப்பொழுது வேகமாய் வாசித்து போகலாம். கொலோசியர் 1:10, சகல விதமான நற்கரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய். நீங்க எதுல விருத்தி அடையணும்? தேவனை அறிகிற அறிவில விருத்தி அடையணும். முதல்ல தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் மாறும். நான் முதலாவது சொன்னேன், ஆதியாகமத்தில் சொன்னேன், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி முதலாம் நாளை சிருஷ்டித்தார். சாயங்காலம் விடிய காலம் தேவன் சூரியனை வைத்தல்ல உன்னை ஆசீர்வதிக்க வெளிச்சம் தருகிறவர். அவர் வெளிச்சம் தருகிறவர். எனவே அந்த தேவனை அறிகிற அறிவிலே நீ என்ன பண்ண வேண்டும்? முதலாவது விருத்தி அடைய வேண்டும்.
உலக பிரகாரமாக நீ சொத்து சம்பாத்தியங்கள்லாம் உனக்கு விருத்தி அடைய வேண்டுமானால், உன் படிப்பு நன்றாக வர வேண்டுமானால், முதலாவது தேவனை அறிகிற அறிவில் இருக்க வேண்டும். தேவனை அறிந்த பிறகு நாம் உலகத்தில் இழிவான ஆதாயங்கள், இழிவான காரியங்களுக்கு பின்னாக போகக்கூடாது, இழிவான இச்சைகளுக்கு பின்னால போகக்கூடாது. நம்முடைய தேவன் அவரை அறிகிற அறிவில் இருக்கும். அவர் நித்தியம். அவர் பாதியில வந்து பாதியில போனவர் அல்ல, நம்மையும் பாதியில விட்டுட்டு போகிறவர் அல்ல, நம்ம நித்தியத்தில் கொண்டு சேர்க்கிற தேவன். அப்போஸ்தலர் 20:32 வாசிக்கலாம், வேகமாக நாம் போகலாம். அப்போஸ்தலர் 20:32. இப்பொழுதும் சகோதரரே, பக்தி விருத்தி அடையணும். உங்களுக்கு எல்லாருக்கும் பக்தி இருக்கிறதுனால தான் நீங்க ஜெபத்துக்கு வந்திருக்கிறீங்க. தேவ பக்தி, அந்த பக்தி என்ன இருக்கணும்? விருத்தி அடைய வேண்டும். நிறைய பேருக்கு பக்தி ஞாயிற்றுக்கிழமை போனா போதும், அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் ஜெபிச்சா போதும், அவ்வளவுதான். அப்படி இல்லை. பக்தி விருத்தி அடையுமானால் நீ எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்பாய். தேவ பக்தி உனக்கு எப்போதும் காணப்படும். சோத்திரம் உன் வாயில வந்து கொண்டே இருக்கும், உன் உள்ளத்திலே துதி எழும்பிக் கொண்டே இருக்கும், நீ தேவனை நமஸ்கரித்து கொண்டே இருப்பாய். ஆமா, பக்தியிலே விருத்தி அடைய வேண்டும். 2 கொரிந்தியர் 10:16 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10:16. உங்கள் விசுவாசம் விருத்தி ஆகும் போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுடைய விசுவாசம் விருத்தியாக வேண்டும். எந்த அளவு விசுவாசம் நீங்க இருக்கிறீங்க? ஒரு சோதனை போராட்டம் வந்த உடனே சோர்ந்து போறோமா? அப்போ உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்கு? கர்த்தரிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார், என்னை காப்பாற்றுவார், என்னை விடுதலை ஆக்குவார், என் தேவன் செத்து போயிட்டாரா? இல்லையே. அவர் மண்ணோடு மண்ணாய் போன தெய்வம் அல்ல, உயிர்த்தெழுந்த தெய்வம். அப்படின்னா உங்களுடைய விசுவாசம் விருத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? விசுவாசம். அப்போஸ்தலர் 9:31 வாசிக்கலாம். அப்பொழுது யூதேயா கலிலேயா நாடுகளில் எங்கும், நன்றாய் கவனியுங்கள், சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும். இங்கே முதலாவது என்ன இருக்கிறது? சபைகளில் சமாதானம், பக்தி விருத்தி, பரிசுத்த ஆவியின் ஆறுதல், இது விருத்தி அடைய வேண்டும். சமாதானம் உங்களுக்கு விருத்தி அடைய வேண்டும் உங்கள் இருதயத்தில். ஆமா, தொட்டால் சினிங்கி என்று ஒரு செடி உண்டு, அது மாதிரி இருக்கக்கூடாது. தொட்டால் சினிங்கின்னு ஒரு அந்த புளிய மரத்து இலை மாதிரி இருக்குங்க, அந்த செடி பக்கத்தில் போய் அதை தொட்டுட்டீங்கன்னா அப்படியே சரிங்க. நிறைய பேருக்கு சின்னவருக்கு கஷ்டம் வந்த போதும் உடனே ஜபம் கிடையாது, பாடல் கிடையாது, ஆராதனை கிடையாது, அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க. ஆமா, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சபைகள் சமாதானம், பக்தி விருத்தி, ஆறுதல், பரிசுத்த ஆவியினால் உள்ள ஆறுதல் விருத்தி அடைந்ததாம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். லூக்கா 2:52 வாசிங்க. லூக்கா 2:52. ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். தேவ கிருபை, ஞானம், ஞானம், தேவ கிருபை, மனுஷ தயவு. பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவ ஞானமும் தேவ கிருபையும் இருக்கும்போது மனுஷ தயவு ஆட்டோமேட்டிக்கா வரும். எல்லாம் விருத்தி அடைவீங்க நீங்க அதுல. ஆமென், சோத்திரம். எனவே நீங்கள் தேவனிடத்துல ஞானத்தை கேட்கணும். சாலோமோன் ஞானி அதனால ஞானத்தை கேட்டார். தேவ கிருபையை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் கிருபையை கேளுங்க. அப்பொழுது உங்களுக்கு எல்லா காரியங்களும் சமாதானமாக நடந்தேறும். அதுல விருத்தி அடைவீர்கள் நீங்கள். ஆமென். நீதிமொழிகள் 9:9 வாங்க. ஞானத்துல தேறணும். பாத்தீங்களா? அறிவுல விருத்தி அடையணும், ஞானத்துல விருத்தி அடையணும். ஆமா, அப்படின்னா ஞானம் அறிவுன்னா அதுல விருத்தி அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க உலகத்துல ஏமாற மாட்டீங்க. அநேகர் உலகத்துல ஏமாந்துடுறாங்க. பல விளம்பரங்களை பார்த்து ஏமாந்துடுறாங்க, ஆசை வார்த்தைகளை பார்த்து ஏமாந்துடுறாங்க. நீங்க ஏமாற மாட்டீங்க. ஏன்னா தேவ ஞானம் உங்களிடத்துல இருக்கு, அறிவு இருக்கிறது, அறிவு இருக்கிறது. ஆமா, சோத்திரம். கவனமா இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 13:11 வாசிக்கலாம். 13:11. வஞ்சனையினாலே தேடின பொருள் என்ன ஆயிருமா? குறைந்து போகும்.
கைப்பாடாய் சேர்க்கிறவன் என்ன பண்ணுவான்? விருத்தி அடையும். அப்படின்னா நீ கைனால வேலை செய்யணும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறாயோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை செய்யறாயோ, அவ்வளவுக்கு எவ்வளவு நீ விருத்தி அடைவாய். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. அதுக்கு முன்னால என்ன இருக்குது? அதுக்கு முன்னால என்ன படிச்சீங்க? ஃபர்ஸ்ட்ல வஞ்சனை. வஞ்சனைனாலே தேடின. ஆமா. எப்படி வஞ்சிக்கலாம், எப்படி இவனை ஏமாத்தலாம், எப்படி இவன் ஆட்டையை போடலாம், இந்த மாதிரி யோசிக்கிறத விட்டுட்டு கையினால என்ன பண்ணணும்? வேலை செய்யணும், வேலை செய்யணும், வேலை செய்யணும். ஆமா, நல்லா வேலை செய்யுங்க. உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமா, நீ கையிட்டு செய்யும் சகல வேலைகளிலும் என் தேவன் அவனை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானே. எனவே ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். உபாகமம் 6:3 வாசித்து முடிக்கலாம். உபாகமம் 6:3. இஸ்ரவேலே, நீ நன்றா இருப்பதற்கு மிகவும் விருத்தி அடைவதற்கு அவைகளுக்கு செவி கொடுத்து. ஆமா, ஆண்டோடைய கட்டளைகள் கற்பனைகள். ஆமென். அந்த 1ஆம் வசனத்துல அதுதான் இருக்கும். கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் குமார்த்திகளும் நான் உனக்கு விதிக்கிற அப்படி எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதுனாலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி. எனவே ஆண்டுடைய கற்பனைகளும் கட்டளைகளையும் நாம் கை கொள்ளும் போது நம்முடைய பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மிகுந்த ஒரு விருத்தியை நீங்கள் அடைவீர்கள். எனவே கர்த்தருக்கு பயப்படுற பயம், ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காரியம் காணப்பட வேண்டும். முதல் படியிடலாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தாவீதை போல, ஈசாக்கை போல, யாக்கோவை போல அவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவன், விருத்தியடைய செய்கிற தேவன். ஆமென். அதற்கு தேவனை அறிகிற அறிவு வேண்டும். பக்தி விருத்தியிலே நீங்கள் பக்தியில விருத்தி அடைய வேண்டும். விசுவாசத்துல விருத்தி அடைய வேண்டும். சமாதானம், பக்தி, ஆறுதலில் விருத்தி அடைய வேண்டும். ஆமென். தேவ கிருபையிலே விருத்தி அடைய வேண்டும். ஞானத்திலே விருத்தி அடைய வேண்டும். அறிவிலே விருத்தி அடைய வேண்டும். உழைப்பிலே விருத்தி அடைய வேண்டும். எனவே ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்திருக்கும் போது எல்லாவற்றிலும் உன்னை விருத்தி அடைய செய்வார். ஆமென். சோத்திரம், 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 சோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படி எங்களை செய்யும்னு கேளுங்க. இந்த வார்த்தைகளின்படி நான் நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. சோத்திரம். ஆண்டவரே, எதை வாஞ்சிக்க வேண்டும் அதை வாஞ்சிக்க கிருபை தாரும் ஆண்டவர். கொலோசியர்ல சொல்லும் போது கீழானவைகள் அல்ல, பூமிக்குரிய மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். ஆமென். விசுவாசம் மேலானது. ஆமென். ஓ, நீதி மேலானது. தேவா ஞானம் மேலானது. அதை தேடுங்க. உலகத்தில் உள்ள எல்லாம் உங்களுக்கு கூட கொடுப்பார். விருத்தியடை செய்வார். உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்களை ஆண்டவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். பரலோக பிதாவே சோத்திரம். பிள்ளைகளுடைய வார்த்தையின்படி இவர்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் தேவ தயவிலும் தேவ கிருபை ஞானம், ஆண்டவரே அப்பா, நீதி நியாயம் உடைய வார்த்தையின்படி நடந்து ஆண்டவர் எல்லாவற்றிலும் விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்யும். அப்படி செய்யும் போது ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்த, ஈசாக்கோடு இருந்த, யாக்கோபோடு இருந்த தெய்வம் பிள்ளைகளை உலக பிரகாரமாக விருத்தி அடைய செய்வீர் ஆண்டவரே. ஆமென். வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேதத்தின்படி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். துதிக்க நம்மைமையாக நேரெடுத்துக் கொள்ளும். மீட்பு இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.